என்னங்க வீட்ல பசங்களுக்கு என்ன டிஃபன் குடுக்குறதுன்னு ஒரே யோசனையா இருக்கா? கவலைய விடுங்க. இந்த டிஃபன் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாவும் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் பசங்களுக்கு குடுக்கலாம். அவ்ளோ ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி இது. இன்ஸ்டன்ட்டா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா, சின்னவங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி இட்லி, தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது. அதேபோல சப்பாத்தி, பூரி சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட்டா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். இது வந்து வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கூட தாராளமா இந்த டிஃபன் எடுத்துக்கலாம். ரொம்பவே வெயிட் லாஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா, வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபிய கட்டாயமா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இதில வந்து வண்டு, தூசி எல்லாம் இருக்கும். நல்லா கிளீன் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த அரிசிய ஒரு 4லேருந்து 5 தடவ கழுவி எடுத்துக்கங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இத 1லேருந்து 1 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கங்க. காலையில செய்றீங்க அப்டின்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டீங்க அப்டின்னா, காலையில உடனே செஞ்சிரலாம் அரைச்சதுமே. அவ்வளோ ஈஸியான டிஃபன் இது. அதனால காலையில செய்றீங்க அப்டின்னா, நைட்டே நீங்க ஊற வச்சுருங்க. நைட்டுக்கு செய்றீங்கன்னா, காலையில எழுந்து ஊற வச்சீங்கனாலே போதும். அல்லது சாயந்தரம் ஊற வச்சாலே போதும். இப்ப அரிசி 1 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேன் ஹீட் பண்ணி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா எடுத்துக்கங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற 2 வெங்காயத்த சேர்த்துக்கிறேன். வெங்காயத்த 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எடுத்தீங்கன்னா, இந்த சட்னிக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இப்போ பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணுன தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி நெறையா சேர்த்துக்கிறேன். இது போல சட்னி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா சூப்பரா இருக்கும். இப்போ சின்னதா புளி சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அந்த எண்ணெயில. கருக விட்டுறக்கூடாது. தேங்காய் வந்து கருகுனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா வெங்காயத்த கருக விட்டுறாதீங்க. தேங்காய் கருகுனுச்சுனாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால பிரச்சனை இல்ல. திருப்பி திருப்பி விட்டு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க அந்த எண்ணெயில. நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். வெங்காயம் வந்து வெளியில குக்காக ஒரு லேயரா அது பிரிஞ்சு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வெங்காயம் குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாம. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, ஒரு சைடு அப்படியே கருகிடும். இன்னொரு சைடு வேகாம போயிடும். அதனால அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த பூண்டோட கலர் எல்லாம் மாறி வரும். நான் வந்து காரத்துக்கு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். நீங்க மிளகாய் சேர்க்கிறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப பாருங்க நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. அதாவது கலர் மாறி குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். நீங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்ல வேண்டாம்னா, நீங்க தாராளமா கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிறலாம். இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா கலர் மாறி குக் ஆகி வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுருங்க. ஆறுன பிறகு தான் இத அரைக்கணும். இப்ப நல்லா சட்னி ஆறிடுச்சு. இப்ப நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். அந்த எண்ணெயோடவே மாத்தணும். எண்ணெய வந்து வடிகட்டிறக்கூடாதுங்க. எண்ணெய் வந்து கட்டாயமா இந்த சட்னி கூட சேர்த்து அரைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போறதில்ல. அந்த எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சட்னியவே அரைக்க போறோம். இப்ப மிக்ஸி ஜார்ல நான் மாத்திட்டேன். இப்ப காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் எடுக்கிறதா இருந்தா கூட தாராளமா எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கோர்ஸா அரைச்சுக்கணும். நைஸாலாம் அரைக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ஒருவேளை அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 ஸ்பூன் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அதிகமா சேர்க்க வேணாம். கொஞ்சமா சேர்த்துட்டு பல்ஸ்ல வச்சு சுத்தி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா மசிஞ்சு வந்துடும். இப்ப நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இந்த சட்னியை தாளிக்க தேவையில்லை. அப்படியே சாப்பிடலாம். இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஓரத்துல இருக்கட்டும். இந்த சைடு பாத்தீங்கன்னா அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா டிஃப்ரெண்ட். நல்ல பியூர் ஒயிட்டா இருக்கு பாருங்க. நல்ல ஊறி வந்திருக்கு. இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசி மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதுல வந்து நீங்க தேங்காய் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும்.
இப்போ இந்த அரிசியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தோசை நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த அரிசி கூட 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். 2 முட்டையை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு இதை அரைக்கணும். அப்படி அரைக்கும் போது மாவு உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். மாவு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கோ அந்த அளவுக்கு தோசை நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக அரைச்சிக்கணும். நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாவு திக்காக இருந்துச்சுன்னா தோசை ஹார்டாக வரும். எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் தோசை. இப்போ மறுபடியும் ஒரு தடவை இந்த மாவை கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு திக்காக இருந்தால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இது 2யுமே கட்டாயமாக சேருங்க. அதே போல் பச்சை மிளகாயும் சேருங்க, ஃப்ளேவராக இருக்கும். முக்கியமாக கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் வந்து நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பன்னீர் இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. பன்னீர் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து 2 உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன். இது வந்து ஏற்கனவே ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துட்டு இந்த தோசை ரெடி பண்ணனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சேர்க்குற இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா தோசை ரொம்ப ஹார்டாக இருக்கும். உள்ளாரெலாம் சரியாக குக் ஆகாமல் மாவு அதனால் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. இப்போ பேன் ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் தோசைக்கல்லில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஊற்றும் போது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள் மாவு. வெஜிடபிளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சேர்த்துக்கணும். இப்போ நல்லா ஈவனாக திரட்டி விட்டுக்கோங்க. இந்த தோசை அதே போல் மெலிசாக ஊற்றுங்க. ரொம்ப திக்காக ஊற்றிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. உள்ளே சரியாக வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி சேர்த்துட்டு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா குக்காகி வந்திருக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். மேலே அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சில பேருக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் வந்து நான் சேர்க்குற அளவுக்கு தான் நீங்களும் சேர்க்கணுன்னு இல்லை. நீங்கள் வந்து கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. அதே போல் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர், கீ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். 2 சைடும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது போல் மெலிசாக ஊற்றும் போது உள்ளாரெல்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த தோசையில் முட்டை ஸ்மெல் வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வராதுங்க. முட்டை சேர்த்துருக்கிறதே தெரியாது, கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும்.
அதே போல இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட நீங்க வச்சு கொடுங்க. சும்மாவே சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். பசங்களுக்கு கெச்சப் தான் பிடிக்குதுன்னா தாராளமா கெச்சப் கூட நீங்க வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டிஃபனை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.